அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். என்டிஏ கூட்டணியின் வாக்குகளை பிரிக்கும் சசிகலா ராமதாஸ் 50 தொகுதிகளில் போட்டியிட திட்டம். தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு தற்பொழுது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவும் என்று சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது அது 5 முனை போட்டியாக உருவாகியுள்ளது. திமுக தலைமையில் 26 கட்சிகள் இணைந்த ஒரு வலிமையான கூட்டணி, அதிமுக தலைமையில் 11 கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணி. விஜய் அவர்கள் தனித்து போட்டி என அறிவித்திருக்கிறார். இதுவரையிலும் அவரோடு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை. இதேபோன்று நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டி என 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டது. தற்பொழுது சசிகலா அவர்கள் அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் இயக்கம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். இந்த கட்சி ராமதாஸோடு கூட்டணி அமைத்துள்ளது. வரும் தேர்தலில் மக்கள் முன்னேற்ற கூட்டணி என இவர்கள் தேர்தலை சந்திக்க உள்ளார்கள் என்றும், தமிழகம் முழுவதும் 50 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக ராமதாஸுக்கு வட மாவட்டங்களில் பெருத்த செல்வாக்கு உள்ளது. வன்னியரின மக்களினுடைய பாதுகாவலராக அவர் அறியப்பட்டு வருகிறார். அதே சமயத்தில் அவரிடமிருந்து பாமக என்ற கட்சியை அபகரித்து விட்டார் அவரது மகனான அன்புமணி ராமதாஸ். அவர் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார். அவருக்கு 17 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. கட்சியும் சின்னமும் அவருக்குத்தான் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் ராமதாஸ் அவர்கள் கட்சியும் சின்னமும் எனக்குத்தான் என நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இதுவரையிலும் விசாரணையின் தீர்ப்பு வரவில்லை. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தற்பொழுது ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் ஒருங்கே அதிமுகவில் உள்ள இரு கட்சிகளால் பழிவாங்கப்பட்டு விட்டதாகவும், எனவே அவர்களுக்கு இந்த தேர்தலில் பாடம் புகட்ட இந்த தேர்தலை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிமுகவின் மிக முக்கிய தலைவராக சசிகலா வலம் வந்தார். செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு முதலமைச்சராக அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டார். அது நடைபெறவில்லை. எனவேதான் அதிமுகவை கைப்பற்ற அவர் தொடர்ந்து பல்வேறு யுக்திகளை கையாண்டார். அது இறுதி வரையிலும் நடைபெறாமல் செல்லவேதான் தற்பொழுது புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். இவர் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் சில முக்கிய தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதன் மூலம் அதிமுகவிற்கு பதிலடியை வழங்க அவர் திட்டமிட்டு இருக்கிறார். இதேபோன்று வட மாவட்டங்களில் ராமதாஸுக்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது. குறிப்பாக விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் போன்ற மாவட்டங்களில் வன்னிய சமுதாய மக்கள் செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களும் இங்குதான் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள். எனவே இந்த தேர்தலில் ராமதாஸ் இந்த மாவட்டங்களில் குறிப்பிட்ட தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதேபோன்று டெல்டா மற்றும் தென் தமிழகங்களில் முக்குளத்தோர் சமுதாயம் செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் சசிகலாவின் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் அவருக்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது. எனவே சசிகலா டெல்டா மற்றும் தென் தமிழகங்களில் 25 தொகுதிகளில் முக்கியமான வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டிருக்கிறார். இதன் மூலம் என்டிஏ கூட்டணியில் உள்ள அதிமுகவின் வாக்குகளை அவர் பெரிதாக பிரிப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. சசிகலாவின் புதிய கட்சியால் அமமுகவின் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரனே வரும் தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுவேன் என்று கூறியிருந்து தற்பொழுது அங்கு போட்டியிட மாட்டேன் என விலகியிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதேபோன்று வட மாவட்டங்களில் உள்ள முக்கியமாக தான் அறிவித்த இந்த மாவட்டங்களில் 25 தொகுதிகளில் ராமதாஸ் அணி போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகளைத்தான் பிரிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக என இரு கட்சிகளுமே என்டிஏ கூட்டணியில்தான் உள்ளது. இவர்களின் புதிய அரசியல் போட்டியால் தற்பொழுது என்டிஏ கூட்டணிக்குத்தான் வாக்குகள் இழக்கப்படும். குறிப்பாக சசிகலா, ராமதாஸ் தலா 2% வாக்குகளை பிரித்தால் கூட அவர்கள் என்டிஏ கூட்டணியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். இப்படித்தான் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் 2.31% வாக்குகளை பிரித்தார். இதனால் அதிமுக 20 இடங்களில் தோல்வியை தழுவியது. அதுபோன்ற ஒரு நிலை மீண்டும் தமிழகத்தில் உருவாகியுள்ளது. இதனால் திமுக கூட்டணி மகிழ்ச்சி அடைந்துள்ளது. மேலும் விஜய்க்கும் இது சாதகமாக இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. நன்றி.